கடகராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சியை பார்க்கலாம். கடகராசிக்கு சனி பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டையும், கடகராசிக்கு 6ஆம் வீட்டையும் சனி பார்த்துட்ருக்காரு மற்றும் 11ஆம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனி எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மனசெலவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிருப்பீங்க. அதுக்கு தெம்பூட்டும் வகையாக உங்களோட வயதில் மூத்தவர்கள், பெரியோர்கள் ஆசீர்வாதம் முக்கியமாக தேவைப்படுது. இந்த 2.5 வருட காலங்கள் ஏற்கனவே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க இந்த கடகராசிக்காரங்க. அதான் கடகராசிக்கு இப்போ எதிரிக்கு பஞ்சங்களே இல்லை, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதோட ஒரு குரு பார்வையும் கிடைச்சனால கொஞ்சம் தப்பிச்சு நம்ம பொழப்பு ஓடுது. முயற்சி, இந்த மாதிரி முயற்சி எவனுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த 2.5 வருஷத்துக்கு கொடுக்க போகிறாரு. விட்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு முதல்ல என்ன தேவை? முயற்சி தேவை. அந்த முயற்சி சனீஸ்வரர் உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுப்பார். அதனால் நான் இப்படி நிமித்தி தான் வைக்க போகிறேன். கடகத்துக்கு நல்லது தான் நடக்கும். தைரியமாக முயற்சி செய்வீர்கள். இந்த முயற்சியால் விட்டதெல்லாம் பிடிக்க போகிற காலங்கள் உடனே பிடிச்சிட மாட்டீங்க. முயற்சி செய்கிறனால 1 வருடம் கழித்து உங்களுக்கு எல்லா வளங்களும் வரப்போகுது. இந்த முயற்சி தான் உங்கள் வாழ்க்கையவே திருத்திக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த 2026 கதையை சொல்லுவீங்க கடகராசிக்காரங்க. அடுத்தது உடல் சம்பந்தமானது பார்த்திங்கன்னா, உடலுங்கிறத விட நான் உடல்னு எல்லாத்துக்கும் சொல்கிறத விட உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மறைமுக எதிரிகளை கண்ணில் காட்டி கொடுப்பார். அவனுங்களுக்கு கொஞ்சம் நல்ல அறிவுரை கொடுத்து, அவனே ஏற்கனவே அடி வாங்கி கிடக்கான், கொஞ்சம் அமைதியாக இருங்கடான்னு சொல்லி அவங்கள வேறு பக்கம் திசை திருப்பி விட்டுருவார். இங்கே உடல்நிலையை பார்த்துக்கணும். உடல்நிலை தேகமாகிறதுக்கு வியாழக்கிழமையானா சுண்டல் மாலை குரு பகவானுக்கு போட்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் நல்லாயிரும். நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த நிறைய பிரச்சனைகளுக்கு குரு தான் இப்போ வழிகாட்ட போகிறாரு. அந்த குரு பார்வை அங்கே பற்றுச்சு. ஆலோசனை செஞ்சு, ஒரு பிரச்சனை இல்லை பல பிரச்சனைக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆலோசனை செஞ்சு அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி வெளியே வரணுங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டேன்னா ஆகாது. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வருங்கிற விஷயங்களை கற்றுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன வழிபாடு பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு போய் பைரவரை பிடிச்சிக்கணும். பைரவரை விட்டுறக்கூடாது. ஒரு பூ, ஒரே ஒரு பூ, நம்மளுக்கு 1500 2000 பணம் கொடுத்து ஒரு பூஜை பண்ணி நல்லா வரணுங்கிறது. ஒரு பூவை கொண்டு போய் பைரவர்கிட்ட வச்சுட்டு அன்றைக்கே நாய் மற்றும் வாயிலா ஜீவராசிகளுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் கம்மியாகும். எதிரிகள் பயந்து ஓடணும்னு நினைக்காதீங்க, அமைதியாக போகணும்னு நினைங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம்.